குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தேசிய நெடுஞ்சாலைகளில் குறிப்பிட்ட இடைவெளியில் டோல்கேட்டுகள் அமைந்துள்ளது. ரோடு போடப்பட்டதற்கு ஏற்ப ஒவ்வொரு டோல்கேட்டுகளிலும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. முன்பு வாகன ஓட்டிகளிடமிருந்து ரொக்கமாக டோல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. நேர விரயம், சில்லறை தட்டுப்பாடு காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டியிருந்தது. இதனை தவிர்க்க ஃபாஸ்டேக் தொழில்நுட்பத்தை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் கொண்டு வந்தது. அனைத்து வாகனங்களிலும் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டது. இதன் மூலம் டோல்கேட்டில் உள்ள சென்சார் ஃபாஸ்டேகை ஸ்கேன் செய்து டோல் கட்டணத்தை அக்கவுண்டில் இருந்து எடுத்துக் இதனால் சில்லறை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை தவிர்க்கப்பட்டது. டோல்கேட்டுகளில் இப்போது பெருமளவில் நெரிசல் குறைந்துள்ளது. இதனை இன்னும் எளிதாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இனி வாகனங்கள் பயணிக்கும் தொலைவை செயற்கைக்கோள் மூலம் கணக்கிட்டு அதற்கு ஏற்ப டோல் கட்டணம் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. GNSS எனப்படும் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மூலம் வாகனங்கள் பயணிக்கும் தொலைவு செயற்கைக்கோள் மூலம் கணக்கிடப்படும். பயணித்த தொலைவுக்கு ஏற்ப டோல்கேட்டுகளில் கட்டணம் வசூலிக்கப்படும். சோதனை முயற்சியாக கர்நாடகாவின் பெங்களூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை, ஹரியானாவின் பானிபட் ஹிசார் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த திட்டம் செயல்படுத்தி பார்க்கப்பட்டது. அடுத்த 2 மாதத்தில் டோல்கேட்டுகளில் செயற்கைக்கோள் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கும் முறை அமலாகும் என மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். நடைமுறையில் உள்ள ஃபாஸ்டேக் வசதியுடன் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டண முறை கொண்டுவரப்படும். சிறிது காலத்துக்கு பின் முழுவதுமாக செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டண நடைமுறை கொண்டுவரப்படும். டோல்கேட்டுகளில் வாகனம் நிற்கும் நேரம் இன்னும் குறையும் என நிதின் கட்கரி தெரிவித்தார்.